நேரத்திலும் சங்கீதம் 42 சங்கீதம் 5வது வசனமும் 11வது வசனமும் ஒரே வசனம் வாசிக்கும்படி கேட்கிறேன். என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்கி இருக்கிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் ஆத்துமாவே உன் கலக்கத்தையும் தியக்கத்தையும் தடுமாற்றத்தையும் மாற்றுகிற கர்த்தரை நோக்கி நீ காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னமும் அவரை துதிப்பேன். அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரட்சிப்புக்காக விடுதலைக்காக நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. தேவனை நோக்கி காத்திரு. என் சமூகத்திற்கு ரட்சிப்பும் என் சமூகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை என் தேவனாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நான் இன்னும் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஏன் தியக்கம், தயக்கம், தடுமாற்றம், ஏன் கலக்கம்? சங்கீதக்காரன் எழுதுகிறார், இந்த ஆத்துமா கலங்கி போய் தடுமாற்றத்தில் இருக்கு. அதனால் அதிலிருந்து விடுதலை தரக்கூடிய ரட்சிப்பை தரக்கூடிய தேவனை நோக்கி நீ காத்திரு, அங்கேருந்து உனக்கு விடுதலை வரும்னு சொல்கிறார். இப்போது இன்னொன்று, ஏன் இந்த ஆத்துமாவுக்கு கலக்கம்? ஏன் இந்த ஆத்துமாவுக்குள்ள தடுமாற்றங்கள்? ஏன் அப்படின்னா, நீங்கள் சங்கீதம் 38 சங்கீதம் 1 முதல் 18 வசனங்கள் இருக்குது. இந்த வசனங்களை நிதானமாக நீங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 38 சங்கீதம் 1 முதல் 18 வசனங்கள். கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும். என்னை கடிந்து கொள்ளாதேயும். அதாவது அந்த முதல் வசனத்தை கவனிங்க. கர்த்தாவே உமது கோபத்தினால் என்னை கடிந்து கொள்ளாதேயும். அந்த வார்த்தையை மறக்காதீங்க, அதை கவனத்தில் வச்சுக்கிறீங்க. உன்னுடைய உக்கிரத்தின் என்னை தண்டியாதேயும். உம்முடைய உக்கிரக கோபத்தினால் என்னை தண்டிக்காதேயும். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைக்கிறது, எனக்குள்ளே குத்துகிறது. உமது கை என்னை இருத்துகிறது. உம்முடைய கரம் என்னை அழுத்துகிறது. இருத்துகிறதுனா அழுத்துகிறது. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. உமது கோபத்தினால் என்னுடைய மாம்சத்தில், என் சரீரத்தில் ஆரோக்கியமே இல்லை, சுகமே இல்லை. என்னுடைய பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. என்னுடைய அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று. என் பாவங்கள், இங்கே அடுத்தது, என்னுடைய அக்கிரமங்கள் என் தலைக்கு மேல பெருகி இருக்கிறது. அவைகள் பார சுமையை போல, அந்த அக்கிரமங்கள் எல்லாம் என்னால் சுமக்க முடியாத அளவுக்கு பாரம் உள்ளதா இருக்கிறது. என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என் மதிகேட்டின் நிமித்தம், என் மதிகேடு, முதல்ல பாவம், 2வது அக்கிரமம், 3வது என்னுடைய மதிகேடு, புத்தியீனம், புத்தியீனத்தின் மதிகேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. என் சரீரத்தில் ஏற்பட்ட புண்கள் அழுகி அது நாற்றம் எடுக்கிற அளவுக்கு என்னுடைய மதிகேடு என்னை வழி நடத்தி இருக்கிறது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன். நான் அதையெல்லாம் குறித்து வேதனைப்பட்டு நான் ஒடுங்கினேன். நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். நாள் முழுவதும் எனக்கு சந்தோஷமே இல்லை. நாள் முழுவதும் இவைகளை நினைத்து நான் துக்கத்தோடு அலைகிறேன். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது. என்னுடைய குடல்கள் என் பாவத்தின் நிமித்தம், என் அக்கிரமத்தின் நிமித்தம், என்னுடைய மீறுதல்களின் நிமித்தம் என் குடல்கள் எரிகிறது. என் வயிறு எரியுதுன்னு சொல்றாங்க இல்லையா,
குடல் எரிகிறது. என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. குடல் எரியுதுன்னு என்ன அர்த்தம்? அல்சர் ப்ராப்ளம். அல்சர் வந்து நான் வேதனைப்படுகிறேன். என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. என் சரீரம் முழுவதும் எனக்கு சுகமே இல்லை. நான் பலனற்று போய் நான் என் பலனை எல்லாம் இழந்து போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன். மிகவும் நான் நொறுக்கப்பட்டிருக்கிறேன். என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். என் இருதயம் கொந்தளிக்கிறது, என் இருதயம் பேதலிக்கிறது, தடுமாறுகிறதுனால் ஆண்டவரே ஆண்டவரே என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா, இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமா என்ற ஏக்கத்தினால் என் உள்ள உம்மை நோக்கி பார்க்கிறது. என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என்னுடைய தவிப்பு, நான் தவிக்கிற ஒவ்வொரு நாளும் தவித்து கொண்டிருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர். என் உள்ளம் குழம்பி அலைகிறது. என்னுடைய உள்ளம், அதாவது ஆத்துமா, என்னுடைய மனசாட்சி, என்னுடைய சிந்தனை, உணர்வுகள், எண்ணங்கள், அதை என்னுடைய உள்ளம் குழப்பத்தில் இருக்குது. குழம்பி அலைகிறது. குழப்பத்தில் தடுமாறிக்கிட்டு இருக்குது. தெளிவில்லாமல் இருக்கிறேன். என் பலன் என்னை விட்டு விலகி, என் பலனெல்லாம் என்னை விட்டு கடந்து போய்கிட்டு இருக்கு. என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று. என் கண்களில் பார்வை குறைந்து 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 போய் கொண்டிருக்கிறது. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள். என்னுடைய நண்பர்கள், சிநேகிதர்கள், உயிர் நண்பர்கள், இவங்கெல்லாம் இவனுடைய சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற, வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற காரியங்களை எல்லாம் நினைத்து அவனை விட்டு விலகுகிறார்கள். என்னை விட்டு விலகி போகிறாங்க. உதவி செய்ய யாரும் வரல. என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். என்னுடைய இனம், என்னுடைய குடும்பத்தார் என்னை விட்டு தூரத்தில் நிற்கிறாங்க. என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள், என்னை அழிக்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். எனக்கு அழிவை ஏற்படுத்துகிறார்கள். எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள், எனக்கு பொல்லாப்பை சேர்த்து என்னை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கேடானவைகளை பேசி, என்னமா கேடானவைகளை பேசி, தேவாதவைகளா, கேடானவைகள், தேராதவைகள், கேடானவைகள், கேடானவைகள், கேடானது, எனக்கு கெடுதலை உண்டாக்கக்கூடியவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். எனக்கு என்னை வஞ்சிப்பதற்குரிய சூழ்ச்சிகளை அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நானோ செவிடனைப் போல கேளாதவனாகவும், நான் செவிடனைப் போல இவர்கள் பேசுகிற செய்கைகளை நான் கேளாதவனைப் போல, ஊமையானைப் போல, செவிடனைப் போலவும் ஊமையனைப் போலவும் வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். நான் வாயே திறக்க முடியாத அளவுக்கு நான் மௌனமாக்கப்பட்டிருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாய் இருக்கிற, தன் வாயில் மறு உத்தரவும் இல்லாது இருக்கிற மனுஷனைப் போல ஆனேன். மனுஷரைப் போல நான் இருக்கிறேன். கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன். உமக்கு நான் காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பீர். அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு, இவர்கள் எல்லாம் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் எல்லாம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி நான் சொன்னேன். என் கால் தவறும் போது, இடரும் போது, தடுமாறும் பொழுது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே. நான் இடறி விழுந்து விட்டால் அவர்கள் பெருமையாய் அவர்களை நினைத்து பேசுவார்கள், என்னை இழிவாக பேசுவார்களே. நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன். நான் கொஞ்சம் இப்ப நான் விழுந்து போகிற நிலைமையிலே நான் இருக்கிறேன். என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. என்னுடைய சந்தோஷமெல்லாம் என் கண்களை விட்டு போய்விட்டது. என் துக்கம் மாத்திரம் எனக்கு முன்னால அந்த துக்கம் நிற்கிறது. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு, என்னுடைய அக்கிரமத்தை, பாவத்தை நான் அறிக்கை செய்து, என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். என் பாவத்தின் நிமித்தம் நான் விசாரப்படுகிறேன்.
வேதனைப்படுகிறேன், துக்கப்படுகிறேன், கவலைப்படுகிறேன் அப்படின்னு இந்த சங்கீதக்காரன் புலம்பி இருக்கிறார். என்ன ஏன்னா இப்போ இவ்வளோ சூழ்நிலை வரும்போது இந்த ஆத்துமா என்ன செய்து கலங்கி இருக்குது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய்? ஏன் ஆத்துமா கலங்கி போயிருக்குது? ஏன்னா இப்போ வாசித்த முதல் வசனத்தை கவனத்தில் வைங்கன்னு சொன்னேன். என்ன இருக்கு? கர்த்தாவே உம்முடைய கோபத்தினால் என்னை கடிந்து கொள்ளாதேயும், கடிந்து கொள்ளாதேயும். இந்த காலை நேரத்திலும் சங்கீதக்காரன் எழுதும்போது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கலக்கங்களும் வேதனைகளும் பாடுகளும் அவமானங்களும் நிந்தைகளும் வந்து அவனுடைய ஆத்துமா இவ்வளோ தூரம் அவனை என்ன செய்திருக்குது, பாவம் செய்ய வைத்து. அந்த வசனத்தில் இருக்கு, முதலாவது அதில் சொல்லப்பட்டிருக்குது, என் பாவத்தினால். மூன்றாவது வசனத்தில் அது கீழே நாலாவது வசனம் என் அக்கிரமத்தினால். ஐந்தாவது வசனத்தில் என் மதிகேட்டினால். பாவம், அக்கிரமம், மதிகேடு இவைகளால் செய்த பாவத்தின் நிமித்தம் இப்போ அந்த ஆத்துமாவுக்கு என்ன இல்லை, திருப்தி இல்லை, சந்தோஷம் இல்லை, வேதனை, கலக்கம். இந்த வேதனைப்பட்டு கலங்கிட்டு இருக்குது, தடுமாறிக்கிட்டு இருக்குது, தடுமாறிக்கிட்டு இருக்குது, கலக்கத்தில் இருக்குது. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இவ்வளோத்துக்கும் காரணம் எதுங்க? இவ்வளவும் ஒரு மனுஷனை பாடுபடுத்தி வேதனைப்படுத்தி உள்ளே வச்சிருக்குதே, அவன் வாழ்க்கையெல்லாம் இடற பண்ணி, அதுக்கு எது காரணமாக இருக்கு? பாவம், அக்கிரமம், மதிகேடு. மதிகேடு இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறது எது தெரியுமா? அவனுடைய ஆத்துமா. அவனுடைய ஆத்துமா இதெல்லாம் அனுமதிக்காமல் தானே வராது, அவனுடைய ஆத்துமா அதை அனுமதிக்கிறது. அப்போ எப்படி இருந்த ஒரு மனுஷன் இப்போ எல்லாராலும் இகழப்படும்படி, கீழே தள்ளப்படும்படி, அவமானப்பட்டு வேதனைப்பட்டு அவனுடைய வாழ்க்கை நொடிந்து போகும்படி அவனை தள்ளி இருக்கிறது எதுன்னா, இதெல்லாம் பாவத்தையும் அக்கிரமத்தையும் மதிகேட்டையும் செய்ய வைத்து அவனை வேதனைக்குள்ள அவனுடைய வாழ்க்கையே உடைந்து போகிற அளவுக்கு கொண்டு போயிருக்குமானால் அவனுடைய ஆத்துமா அதற்கு இடம் கொடுத்திருக்கிறது. இப்போ இன்னைக்கு செய்தி என்ன சொல்ல போகிறேன்னா, கண்டித்து வை உன் ஆத்துமாவை. என்னது? பிள்ளைகளை தான் சொல்லுவாங்க, உன் பிள்ளையை கண்டித்து வை, உன் பிள்ளை சரியில்லை, புருஷனை கண்டித்து வை, மனைவியை கண்டித்து வை, அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி கொடுத்துருக்கிற தலைப்பு என்ன கொடுக்குறேன்டா, கண்டித்து வை உன் ஆத்துமாவை. உன் ஆத்துமாவை கண்டிப்புன்னா எப்படி கண்டிக்கணும்? செல்லம், தண்ணி அடிக்காது செல்லம், விட்டுரு செல்லம், தம் அடிக்காது செல்லம், விட்டுரு செல்லம், கெட்ட வார்த்தை பேசாத செல்லம், விட்டுரு செல்லம். இது கண்டிப்பு இல்லை, இது இல்லை. கண்டிப்பு எப்படி இருக்கணும்? யாரும் கண்டிக்கிறது இல்லையே பிள்ளைகளை? என்னம்மா? ஆமாம், கோபத்தோடு சொல்லுவோம். கண்டிப்பு வந்து கடுமையாக இருக்கும், கடுமையாக இருக்கும். பச்சை மட்டையில் இழுத்து பட்டைப்பட்டியாக வீங்கிறோம். எல்லாரையும் பச்சை மட்டையில் இழுத்தா என்ன ஆகிறது? ஆத்துமாவை அடிக்க சொல்கிறார். வெரி குட்ப்பா. ஆமாம், வீட்டில் உள்ளவங்கள தான் அடிக்க சொல்கிறாரோன்னு நினச்சிட்டேன். எல்லாருக்குமே பச்சை மட்டை கிடச்சா மாற்றி மாற்றி அடித்தா குடும்பமே என்னத்துக்கு ஆகுறது? இன்னைக்கு நாம் சொல்ல போகிறது யாருக்கிட்டன்னா, உங்கள் ஆத்துமா கிட்ட தான் நீங்கள் பேச போகிறீங்க. உங்கள் ஆத்துமாவை தான்
இப்போ கண்டிக்க போகிறீங்க. என்ன? கண்டித்து வை. நான் சொல்கிறேன், கண்டித்து வை உன் ஆத்துமாவை. உன் ஆத்துமாவை பார்த்து பேசணும், கண்டிக்கணும். பாவம் செய்ய தூண்டுதா? கண்டி. ஒரு சில காரியங்களை மட்டும் நான் எழுதியிருக்கிறேன், நோட் பண்ணியிருக்கிறேன். அதை மாத்திரம் இன்னைக்கு நாம் தியானம் பண்ண போகிறோம். சரியா? உன் ஆத்துமாவை கண்டித்து வை. உன் ஆத்துமாவை கண்டித்து வை. உன் ஆத்துமாவை கண்டித்து வை. உன் பிள்ளைய கண்டித்து வைன்னு சொல்கிறோம்ல. இப்போ நீங்களே பேச போகிறீங்க உங்கள் பேரை சொல்லி. இல்லை, என் ஆத்துமாவே உன்னை கண்டிக்கிறேன். என்ன கண்டிக்க போகிறீங்களோ இப்போ கண்டிக்க போகிறீங்க. இப்போ என்ன ரொம்ப அதாவது ஆத்மா உங்களுக்கு அடங்காது, எனக்கும் அடங்காது. கட்டுக்குள்ளே வராது, கட்டுக்குள்ளே இருக்காது. இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பீங்க, திடீர்னு எங்கேயோ ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும் டக்குண்டு. எப்போ போகுது, எஸ்கேப் ஆகுது, எப்போ உள்ளே வருதுன்னு தெரியாது. அது கூடு விட்டு கூடு வாயிற மாயாஜாலம் மாதிரி. ஒரு செகண்டில் அமெரிக்காவில் பின்லேடன் கூட உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ புதுசாக வந்திருக்காரு யாருங்க? என்னம்மா? ட்ரம்ப் வந்திருக்கார், டொனால்ட். இப்போ அவர் வந்த உடனே பைபிள்லாம் எடுத்து நல்ல சொல்லியிருக்கார், பாராட்டலாம். இப்போ அமெரிக்காவுக்கு போக இந்த மூளை நம்ம கூட போனதில்லை. ஆனால் இந்த மூளை ஃப்ளைட் டிக்கெட்டு கிடையாது, எந்த டிக்கெட்டும் இல்லாமல் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்ப்யூட்டர் கூட போயிட்டு வராது. இல்லை, கம்ப்யூட்டர் கூட போக முடியாது. அது கம்ப்யூட்டரில் நம்ம அதை உட்காந்து தட்டணும். இப்போ யூஎஸ்ஏக்கு போகணும், ஒரு மேட்ரு அனுப்பணும்னா அதை தட்டணும். அடுத்தது உடனே அங்கே இருந்துட்டு உடனே சிங்கப்பூருக்கு வரணுண்டா ரொம்ப டிஸ்டன்ஸ், அதை தட்டணும். ஆனால் நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டே உங்கள் ஊரை நினச்சி பாருங்கள், போயிட்டீங்க இப்போ ஊருக்கு. இல்லை, சபையை நினச்சி பாருங்கள், சபையில் உட்காந்துட்டீங்க. ஒரு செகண்ட் ஊருக்கு அதுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாரு நம்ம பிரெயின். இந்த ஆத்துமா அதை சொல்கிறேன், நீ எதையும் நினைக்கக்கூடாது, எதுவுமே எனக்கு டிஸ்டர்ப் கொண்டு வரக்கூடாதுன்னு நினச்சா கூட அது இருக்காது. மைண்டு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். அதான் சொல்கிறார், இந்த மைண்டை, இந்த ஆத்துமாவை கண்டித்து வை, கண்டித்து வை. இப்போ நீங்கள் கண்டிக்க போகிற காரியங்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு சில காரியங்களை நாம் பார்த்துட்டு இப்போ நீங்கள் கண்டிக்க போகிறீங்க. சரியா? ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 17வது வசனம். வழியே போகையில், நீ வழியிலே நடந்து போகும் பொழுது தனக்கடக்காத வழக்கில், தனக்கு அடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்திழுக்கிறவனை, நாயினுடைய காதை பிடிச்சி இழுத்த மாதிரியாம். தனக்கு அடாத காரியத்தில் தலையிடுறவன், தனக்கு சம்பந்தம் இல்லாத காரியத்தில் மூக்க நுழைக்கிறது, தனக்கு சம்பந்தம் இல்லாத காரியத்தில் வாயை நுழைக்கிறது. அதை ஆண்டவர் சொல்கிறார், நீ நடந்து போறியா, போயிட்டேரு. உன்னை வேற எந்த டிஸ்டர்பும் யாரும் பண்ண மாட்டாங்க. நீ நடந்தானே போயிட்டுருக்கிற, நிற்கிற நாயை காதை பிடிச்சி ஏன் இழுக்கணும்? காதை பிடிச்சி இழுத்தா அது என்ன பண்ணும்? திரும்ப கடிக்கும். அப்புறம் போய் ஊசி போட்டு வரணும். இல்லைன்னா செப்டிக் ஆகி நாய் மாதிரியே குலைச்சே செத்து போவாங்க. நாய் மாதிரியே குலைப்பாங்க. ரொம்ப அந்த பாய்சன் ஓவர் ஆகிட்டா இனி குணமாக்கவே முடியாது. ஜிஹெச்சில் ஒரு முறை அந்த வார்டில் பார்த்துருக்கேன் நான். நாய் எப்படி குலைக்குதோ அதே போல் அந்த மனுஷன் குலைக்கிறாங்க. அதுக்கு தனி வார்டு இருக்குது. அப்போ செப்டிக் ஓவர் ஆகிட்டு, செப்டிக் ஆனது, அது க்யூர் பண்ண முடியாது, அவ்வளோதான். அதோடு அவங்க மரணம். விட்டு அவங்க யார் மேலே கைப்பட்டாலும் கடித்தாலும் காயப்படுத்தினாலும் அந்த பாய்சன் அவங்க பாடியில், அடுத்தவங்க பாடியில் அதுக்கு அந்த பாய்சன் பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அவங்களுக்கு அந்த பாதிப்பு வரும். அதனால் தனியாக அந்த ஒரு வார்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க. என்ன சொல்கிறேன்னா, நீ நடந்து போகையில், வாசிமா, வழியே போகையில், நீ வழியே நடந்து போகையில் தனக்கடக்காத வழக்கில், தனக்கு சம்பந்தமில்லாத காரியத்தில் தலையிடுகிறவன்
காதை பிடித்து இழுக்கிறவனை போல் இருக்கிறது. நாயின் காதை பிடித்து இழுக்கிறவனை போல இருக்கிறது. தனக்கடாத வழக்கில் தலையிடுறது, சம்பந்தமே இருக்காது, அங்கே போய் நின்று பேசுறது. இது எது தூண்டி விடுது? ஆத்ம தூண்டு. சும்மா ஏன் போகிற, அப்படி டச் பண்ணிட்டு போ. சின்ன பிள்ளைங்க தான் என்ன பண்ணும், நாய் என்ன பண்ணுன்னு தெரியாமலேயே நாய் போய் கல் எடுத்து டொக்கு டொக்குன்னு அடிக்கும். நான் சின்னதில் அப்போ இவ்வளோ மாதிரி இருப்பேன்னு நினைக்கிறேன், சின்னதாக ஷேவின் மாதிரி இவ்வளோ மாதிரி இருப்பேன். நாயை பற்றி தெரியாதுல்ல. அப்போது ஒரு 4-5 நாய்க்கு சண்டை போட்டுன்னு இருக்கு. நான் என்ன செய்தேன், ஒரு கல்லை தூக்கி டொக்குன்னு போட்டேன். அது என் மேலே டொக்குன்னு தொடையில் நல்லா கடிச்சிருச்சு. ஏன்னா அது வாய் அளவு தான் என் தொடை சைஸ் உயரமே இருந்திருக்கேன். கடிச்சிருச்சு, ரத்தம் கொட்டுது. வீட்டுக்கு ஓடனே நாய் கடிச்சிச்சின்ன உடனே எந்த இன்ஜெக்ஷன்லாம் கிடையாது. ஏன் பாஸ்டர் அப்போ உங்களுக்கு செப்டிக் ஆகவே இல்லையா, ஜிஹெச்சில் சேர்க்கவே இல்லையான்னு உங்கள் மனசு கேட்குது. சேர்க்கலை. வந்தோம், வீட்டில் ஒரு நாட்டு வைத்தியம் பண்ணாங்க. அதோட ஓவர். எத்தனை பேர் நாய் கடிச்சிருக்கு? தனக்கடாத வழக்கில் தலையிட்டதுனாலே கடிப்பட்டிருக்கிறீர்கள். என்னையும் தான், எனக்கு தேவையா கல் எடுத்து எறியணுண்டு என்னையாவது ஒரு முறை கடிச்சிருக்கு. இன்னும் அந்த ஸ்கார் இருக்குது, எனக்கு தழும்பு இருக்குது. என் தம்பி பல நேரம் நாய்க்கு அவனுக்குமே யுத்தம், புரட்டி கடிச்சு எடுத்துருக்கு. புரட்டி கடிச்சிருக்கு. வர வேண்டியது, ஊசி போட ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது, அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது, சரி ஆகிடும். திரும்ப ஒரு சில மாதங்கள் கழித்து, ஒரு சில வருஷங்கள் கழித்து திரும்ப ஏதாவது சேட்டை பண்ணுவான், திரும்ப கடிக்கும். அவனை தான் ரொம்ப கடிச்சிருக்குது. ஏன்னா நாய்கிட்ட ரொம்ப போய் தொல்லை பண்ணால் அது ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு தான் ரொம்ப போட்டிருக்காது. ஸோ நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தால் அதுவும் ஜோலியை பார்த்துட்டு அது போயிட்டே இருக்கும். தனக்கடாத வழக்கில் இந்த ஆத்மா சொல்லுது, நீ போய் நாய்கிட்ட கடி வாங்கணுமா, சொல்லாமலேயே போ, சும்மா அப்படி போட்டு இழுத்து பாரு காதை, ஒன்றும் பண்ணாது போ. மனசு சொல்லும், மனசு தான் ஆத்மா, மனசாட்சின்றோம். அது சொல்லும், உள்ள மனசு சொல்லும், சும்மா தான் இல்லை, அது ஒரு எத்து விட்டு பையன் காலில் எத்து. சும்மா போக மாட்டான் நம்ம ஆளுக. காலை எத்துறது, கம்பு எடுத்து சும்மா தட்டுறது, கல் எடுத்து அடிக்கிறது, ஒத்த காலை பிடிச்சி தூக்கி சுற்றுறது, குட்டிகளை காதை பிடிச்சி தூக்கி தொங்க விடுறது, 2 காதை பிடிச்சிக்கிட்டு, இதெல்லாம் சேட்டை. அது பார்த்துட்டே இருக்கோம். உன்னை வச்சுக்கிறேன், என்ன இந்த பாடப்படுத்துகிற. ஸோ தனக்கடாத எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவையில்லாத அவசியம் இல்லாத உள்ளே என்ட்ரு ஆகாதீங்க. உள்ள உன் மனசு சொல்லும், போ நீ போய் பஞ்சாயத்து பண்ணு, பிரச்சனையை தீரு, போ. உன்னைத்தான் எல்லாரும் மதிக்கிறாங்கள, போன்னும். நீ போய் அங்கே பேச ஆரம்பிச்சா அது கடிக்கிற கடியில் நீ அவ்வளோதான். எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், ரோட்டில் நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், தெருவில் நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த ஏரியாவில் நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், நமக்கு அவசியம் இல்லாத ஒன்று அது. அடிச்சுக்கிறவனுங்க நாளைக்கு ஒன்றா சேர்ந்துருவான். நீ விலைக்கு விடுற தெரியுமா? 2 பேருக்கும் பகையாளி நீ தான், பகையாளி. அதான் சொல்லுது, தனக்கு அடாத நீ நடந்து போகையில், வழி போகையில் தனக்கு அடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயின் காதை பிடிச்சி இழுக்கிறவனுக்கு சமம். கடிபட்டு தான் வரணும், கடிபட்டு வரணும். இந்த இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 28 31 வசனங்கள். பின்பு இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவுமாகிய யோசபாத்தும் கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போனார்கள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யோசபாத்தை பார்த்து, யோசபாத் தெற்கு ராஜ்யத்தினுடைய ராஜா,
ஆகாப் வடக்கு ராஜ்யத்தினுடைய ராஜா. ஆகாப் யோசபாத்தை தெற்கு ராஜ்யத்தை ஆளுகிற ராஜாவை பார்த்து, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன். நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் போய் யுத்தம் பண்ணுகிறேன். நான் வேஷம் மாறி நான் யுத்தத்தில் நான் கலந்து கொள்கிறேன். நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும். நீர் ராஜவஸ்திரம் தரித்திரும். என்னுடைய வஸ்திரத்தை நீ போட்டுரு, உன்னுடைய வஸ்திரத்தை நான் போட்டு யுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். யாரு? ஆகாப் ராஜா. என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்திலே பிரவேசித்தான். வேஷம் மாறி வேற வேஷம் போட்டுக்கிட்டு வேற வஸ்திரம் தரித்து கொண்டு அவன் யுத்தத்திலே கடந்து போய்விட்டான், யுத்தத்துக்கு போயிட்டான். சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி, சீரிய தேசத்தினுடைய ராஜா தன்னுடைய படைத்தலைவனை பார்த்து, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல், நீங்க மற்றவர் யாரோடு கூட நீங்க சண்டை போடக்கூடாது, யாரோடும் கூட சண்டை போடக்கூடாது. யாரு கூட மட்டும்தான்? இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபனோட நீ யுத்தம் பண்ண வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தான் என்று அவன் கட்டளையிட்டிருந்தான். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், ஆகவே அந்த கீலேயாத்தில் உள்ள ராமோத்தை பிடிக்கணும்னு சொல்லி இந்த ஆகாப் திட்டம் போட்டு யோசபாத்தை கூட்டிகிட்டு போயிட்டான். இப்போ வாசிமா அப்படியே, இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண, அந்த எந்த தேசத்தை யுத்தம் பண்ணி பிடிக்கணும்னு போனாங்களோ அந்த ராஜா சொல்லியிருக்கான், நீ யார் கூட யுத்தம் பண்ணக்கூடாது, யாரை தான் கொல்லணும், இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பை தான் நீ பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான் இல்லையா. இப்போ ரதத்தில் இருக்கிற எல்லாருமே யாரை பார்க்குறாங்கன்னா, ஆகாப் எங்கே இருக்கிறான், ராஜா எங்கே இருக்கிறான்னு அவனை பார்த்துட்டு எல்லாம் க்ளோஸாக நெருங்கி போயிட்டு இருக்கிறாங்க. அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அந்த ஆகாப்பினுடைய வேஷம் போட்டிருக்கிற அவனை யார் போட்டிருக்கிறார்? இப்போ யோசபாத் ராஜா அவனை நெருங்கி வருகிறார்கள். அப்போது யோசபாத் கூக்குரல் இட்டான். இப்போ யோசபாத் ராஜா ஐயோன்னு அலறி கத்தி கூப்பிடுறான். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அவனை என்ன செய்ய போறாங்க? கொல்ல போறாங்க. இவன் கொல்ல போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமா கத்தி கூப்பிடுறான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாய் இருந்தார். என்னன்னு கூப்பிட்டுருப்பான்? ஆண்டவரை தான் கூப்பிட்டுருப்பான். அதனால தான் அவனுக்கு உதவி செய்திருக்கிறார். இல்லை ஆகாப்பை கூப்பிட்டு இருந்தான்னா கூட முடிச்சிட்டு இருப்பாங்க. கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தாராம். ஏன்னா அவன் தெற்கு யூதாவை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா. வாசிமா. அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். அந்த எதிரிகள் யோசபாத்தை விட்டு விலகி போகும். அவன் கத்தி கூப்பிட்ட உடனே அவன் அலறிப்பான். என்னண்டு? ஐயோ நான் ஆகாப் இல்ல, நான் யாரு? நான் யோசபாத்து. ஆத்துமா கலங்கி ஒரு மாதிரி போயிட்டு இன்னைக்கு ஜோலி முடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு நினைச்சிருப்பான். கத்தி இருக்கிறான். நான் யார் இல்லை, ஆகாப் இல்லை, அவன் ட்ரெஸ்ஸை நான் போட்டிருக்கேன். நான் யோசபாத்து, தெற்கு ராஜா, தெற்கை ஆண்டு கொண்டிருக்கிற யூதாவை ஆளுகிற ராஜாவாகி யோசபாத், என்னை கொல்லாதீங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கத்தியிருப்பான். கர்த்தர் அவனுக்கு உதவி செய்து இவன் கத்தி கூப்பிட்ட உடனே, சே நம்ம பிடிக்க வந்த ராஜா எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்ட்டு இவனை பிடிக்க வரல, இவனை விட்டுட்டு போகும்படி ஆண்டவர் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். முடிஞ்சம்மா? என்ன சொல்கிறேன், நீ வடக்குக்கும் தெற்குக்கும் சம்பந்தமே இல்லை. நீ வடகலை, நீ தென்கலை, ரெண்டுக்கும் இடையில் சம்பந்தம் இருக்கக்கூடாது. கர்த்தர் தான் சொன்னார். வடக்கில் இருக்கிற ராஜாக்கள் இருந்து ஜனங்கள் வரையிலும் எல்லா யூதர்களும் விக்கிரக வழிபாடு, கர்த்தருக்கு விரோதமான அருவருப்பான காரியங்களை செய்து வாழ்ந்துட்டு இருக்கிற கூட்டம் தான் வடக்கு ராஜ்யத்தில் இருக்கு. தெற்கு ராஜ்யத்தில் யூதா தெற்கு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜாக்கள் தேவனுக்கு பயப்படுகிற ராஜாக்கள். 1-2 பேரை தவிர மற்ற அத்தனை ராஜாக்களும் ஏறக்குறைய 19-20 ராஜாக்கள்
2 பகுதியிலுமே ஆண்டிருக்காங்க. ஆனால் வடக்கு ஆண்ட ஒரு ராஜா கூட கர்த்தருக்கு பிரியமானவனோ கர்த்தர் விரும்புகிறதையோ செய்யலை. ஆனால் தெற்கு ஆண்ட ராஜாக்கள் 1-2 பேரை தவிர மற்ற எல்லாருமே கர்த்தருக்கு பிரியமானதெல்லாம் செய்திருக்கிறாங்க. ஆகவே இந்த வடக்குக்கும் தெற்குக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கர்த்தர் பிரித்து வச்சிருக்கிறார். இப்போ இந்த யோசபாத் ஆகாபு கூட ரொம்ப க்ளோஸ்னஸ் வச்சுருக்கான். இந்த யோசபாத் நல்ல காரியமெல்லாம் பண்ணியிருக்கானே. என்னது? யுத்தம் வரும் பொழுது உபவாச நாளை குறிப்பிட்ட யோசபாத் இவன் தான். நம்மளால் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும், வேற ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் நம்மளால் ஜெயிக்க முடியாது. உபவாசம் பண்ணி கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் வெற்றியை தருவார்னு சொன்னான். உபவாசம் பண்ணான். அடுத்தது யுத்தத்துக்கு ஆட்கள் எல்லாம் ரெடி பண்ணான். ரெடி பண்ணிவிட்டு யுத்தத்துக்கு முன்னால் நிற்கிறாங்க அணிவகுத்து. யூதா கோத்திரத்தை கர்த்தரை துதித்து பாடக்கூடிய நல்ல பாடகரை முன்னால் கொண்டு வந்து கர்த்தரை துதிக்க வச்சானா, பாட வச்சானா. யுத்த வீரர்களை முன்னால் வைக்கணும், கர்த்தரை பாடவும் துதிக்கவும் அந்த பாடகரை கொண்டு வந்து நிறுத்தி அவர்கள் துதித்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே யுத்தம் தாறுமாற நடக்குது. இவங்க யுத்தம் பண்ணாமலேயே கர்த்தர் அந்த யுத்தத்தில் அன்னைக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். யுத்தமே பண்ணலை, கர்த்தரை துதித்து பாடி ஆராய்ச்சிக்கிட்டே இருக்க உபவாசம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. இப்பொழுது யுத்தத்துக்கு ஆட்களை ஆயத்தம் பண்ணா. கடைசியில் பாடகரை துதிக்கிற ஜனங்களை முன்னால் நிறுத்தி அவர்களை துதிக்க வைத்து துதிக்க அங்கே அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கு. தூதனை அனுப்பினார், எல்லாரும் காலி, வாஷ் அவுட். அன்னைக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணாமலேயே யோசபாத்துக்கு ஜெயத்தை கர்த்தர்னு செய்தார், கொடுத்தார். இப்படிப்பட்ட யோசபாத் கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்தவன் இப்போ ஆகாப் ராஜாவுக்கு, பொல்லாதவனுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதிக்கு, கர்த்தருக்கு அருவருப்பானதை எல்லாம் செய்கிறவனுக்கு, அதாவது எலியாவின் நாட்கள் இருந்தால் ஆகாப், அதே ஆகாப் தான். அந்த ஆகாப் ராஜா அவன் கூட வந்து இவன் ஐக்கியம் வச்சுக்கிட்டு, நீ தேவனை பார்க்கணும், ஜனங்களை பார்க்கணும், உன் ராஜ்யத்தை ஆளுகையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நீ வழி நடந்து போகையில் உன் பிரயாணம் தனியாக போயிட்டே இருக்கணும். தனக்கு அடாத ஆகாபினுடைய வாழ்க்கையில் அவனுடைய காரியத்தில் நீ போய் தலையிட்டதுனால உன்னை கொன்றிருப்பான். அதான் கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாக இருந்து, அனுகூலமானவராக இருந்து, ஆண்டவர் அவனை பாதுகாத்து, ஆண்டவர் ஜீவனை கொடுத்து யோசபாத்தை கொண்டு வந்தார் வெளியே. இல்லைன்னா அன்னைக்கு தனக்கு அடாத வழக்கு இதான். சில நேரத்தில் வம்பளை மாட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க, உண்மையை யாரும் சொல்ல மாட்டாங்க, என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க. உன்னை வம்பளை மாட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ போய் தலை கொடுக்குறீங்களா, வாய் கொடுக்குறீங்களா? ஆஹா, சரியாக வந்து மாட்டினார். உன்னை பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பாங்க. வாழ்நாள் முழுவதும் உனக்கு தான் போராட்டம், உனக்கு தான் பிரச்சனை. தனக்கடாத வழக்கில் யோசபாத்து மாதிரி தலையிடுவதற்கு இந்த ஆத்துமா அவனை தூண்டிக்கிட்டே இருக்குது. போ, யோசபாத்துக்கிட்ட போ, அவன் நல்லா சப்போர்ட் பண்ணுவான், போ. இந்த ஆத்துமா அவனை தூண்டி விட்டுருக்குது, ஏவி விட்டுருக்கு. அதனால் அவன் கர்த்தரை விட்டு இவனோடு கூட ஐக்கியம் வச்சுக்கிட்டான். நான் என்ன சொல்கிறேன், நீ தேவையில்லாத காரியத்தில் சகோதரனோ சகோதரியோ வாலிப பிள்ளைகளோ உங்களுக்கு அவசியமில்லாத எந்த விஷயத்திலையும் யாருடைய காரியத்திலையும் தலையிடவே கூடாது. தலையிட வைக்கிற அந்த ஆத்துமாவை என்ன பண்ணணும்? கண்டித்து வை. உன்னை தேவையில்லாத பேச வைக்கிறதில்ல, வம்பளை மாட்டி வைக்கிறதில்ல, அந்த ஆத்துமாவை கண்டித்து வை. உன் ஆத்துமாவை, என்னை வம்பளை மாட்டி விடுறிய ஆத்துமாவே, நீங்க அமைதியாயிருன்னு சொல்லுங்க. அமைதியாயிருன்னு சொல்லு. எத்தனை பேரை மாட்டி விட்டுருக்கு அப்படி? நான் மட்டும்தான் மாட்டியிருக்கேன், நீங்கள்லாம் மாட்டவே இல்லை, மாட்டவும் மாட்டீங்க. என்ன? ஆமாம், மாட்ட மாட்டீங்க. நான் தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் தான் தேவையில்லாத பேசிகிட்டு இருக்கிறேன் போல தெரியுது இல்லை?
நீங்களாம் வம்பளையே மாட்ட மாட்டீங்க. மாட்டிக்கிட்டு தான் இருக்கிறீங்கன்னு தெரியும்ப்பா. நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் மாட்டாத மாதிரி கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டலை அப்படின்ட்டு, கீழே விழுந்தாலும் அதெல்லாம் எந்திரிச்ச ஒன்று நிற்கிறது, அப்படியே ஒன்றும் இல்லை அப்படி போயிட்டு. இது தனக்கடாத வழக்கில் நீ தலையிட்டு இருக்கிறன்றதுனால தான் கர்த்தர் இன்னைக்கு இந்த வார்த்தையை பேசும்படி அனுமதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ தலையிடுவதை நிறுத்திக்கொள். தேவையில்லாத பிரச்சனையில் தலையை வைக்காத. நீ அதில் தலையிட்டு பேசாத. தலைமை தாங்கி நடத்தாத. தலைமை தாங்காத. உனக்கு தேவையில்லாத காரியம் நாய்க்கு அதை பிடிச்சிருக்கிறேன்னு அர்த்தம். அது ஒன்றை தான் கடிக்கும், ஒன்றை கடிக்கும். அதில் தான் கர்த்தர் தனக்கடாத வழக்கில் உன் ஆத்துமா உன்னை தலையிட வைக்குது, உன்னை வேதனைப்பட வைக்குது, உன்னை காயப்படுத்த பார்க்குது, உன்னை அவமானப்படுத்த பார்க்குது. அதை நீ கண்டித்து வை உன் ஆத்துமாவை. ஆத்துமாவே, தேவையில்லாத காரியத்தில் என்னை கொண்டு போய் உள்ள என்ட்ராக்கிறாத, உன்னை கண்டிக்கிறேன்னு சொல்லுங்க. சொல்லம்மா, சொல்லம்மா வேண்டாம்மா, சொல்லுங்க. நீங்கள் எல்லாம் என்னை பார்த்து சொல்லும் போது நான் தான் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. உங்களை பார்த்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே, எனக்கு தேவையில்லாத தகாத காரியத்தில் என்னை தலையிட வைக்கிற என் ஆத்துமாவே, உன்னை கண்டிக்கிறேன். நீங்கள் சொல்கிறது கண்டிக்கிற மாதிரியா இருக்குது. உன்னை கண்டிக்கிறேன், நீ தலையிட விடாத, பார்த்து. கண்டிப்பாக எப்படி சொல்லணும்? நான் ஏன் இப்படி கத்தணும்? ஏன் கத்தணுன்னு? உன் ஆத்துமாவை நீ இன்னைக்கு நீ கண்டனம் பண்ணணும். உன் ஆத்துமா உனக்கு கட்டுப்படாது. இன்னைக்கு கட்டுக்குள்ளே நீ சொல்கிறதுக்கு அடங்கணும். அது உன் ஆத்துமா உனக்குள்ளே அடங்கணும். இதுக்கு மேலே நீ எந்த பிரச்சனையிலும் தலையிடக்கூடாது. தலையிட்டால் கடிபட்டு வரப்போறீங்க, வேற ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக மூக்கு போச்சுன்னா மூக்கு உடப்படும், வாய் போய் பேசும். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? பல்ல உடைச்சிருவானுவான். பேசுறது வாய், உடப்படுறது பல்லு. பல்ல உடைச்சிருவன். இது நாக்கு பேசிட்டு உள்ளே போய் சேஃபாக லாக்கில் உட்காந்துரும். அவன் சொல்லுவேன், இதுக்கு மேலே பேசினா பல்ல உடைச்சிருவேன். பல்ல பேசுது, எஸ்கேப் ஆகிடுது. ஸோ இந்த காலை நேரத்தில் ஒரு சிலர் நீங்கள் இருக்கலாம், உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத காரியத்தில் தலையிட்டு இருக்கிறீங்கன்னு. அது உன் ஆத்மா உன்னை அதை உள்ளே என்ட்ரு பண்ண வைக்குது. யோசபாத்து மாதிரி தலையிட வைக்குது. நீ கண்டித்து வை உன் ஆத்துமாவை, கண்டித்து வை. நீ இங்கே ஒரு வேளை நீ மௌனமாக சொன்னாலும் வீட்டில் போய் திட்டு. அதை பார்த்து ஆத்துமா திட்டு. இல்லைன்னா வேதனையும் கவலையும், என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய் அப்படின்னா கலக்கத்தை கொண்டு வரும், உனக்கு தடுமாற்றத்தை கொண்டு வரும், கவலையை துக்கத்தை கொண்டு வரும். அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? அதை கடிந்து கொள்ளுகிறார். அவனை கடிந்து கொள்கிறார். பாவம், அக்கிரமம், இன்னொன்று மதிகேடு, இதெல்லாம் இந்த ஆத்துமா செய்ய வச்சு அவனை வம்பளை மாட்டிட்டு எவ்வளோ வேதனையில் கிடக்காம பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வேதனைக்கான சம்பவத்துக்கு நீங்கள் இடம் தராதபடி கண்டித்து வை உன் ஆத்துமாவை. அல்லேலூயா. ஆகவே தனக்கடாத காரியத்தில் தலையிடாத, 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 தலையிடாத. ரெண்டாவது, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அதை விற்கும் முன்னே, அந்த நிலத்தை விற்கும் முன்னே, அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அது விற்கும் முன்னே அந்த நிலம் உனக்கு சொந்தமானது தானே?
அதை விற்ற பின்பும், அந்த நிலத்தை விற்ற பின்பும், அதன் கிரயம், அதனுடைய தொகை கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? உன் கையில தானே இருந்தது. நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ உன்னுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? எண்ணம் வந்தது என்ன உனக்கு? நீ மனுஷரிடத்தில் அல்ல, நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். தேவனிடத்திலே நீ பொய் சொன்னாய் என்றார். அனனியாவும் சப்பீராலும் அப்போஸ்தலர்கள் நாட்களில் கர்த்தருடைய வருகை இருக்கிறது, கர்த்தர் வரப்போகிறார்னு சொல்லி எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்ததுனால தங்களுடைய நிலத்தை காணியாட்சி எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் கையில் கொடுத்தாங்க. அதை போல் அதுக்கு முன்னால், அந்த அதிகாரத்துக்கு முன்னால் உள்ள அந்த மேலே உள்ள வசனத்தை வாசிக்கும்போது அங்கே ஒரு மனுஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க, அமௌண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருக்கு சபையில் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போது அனனியாவும் சப்பீராலும் கணவனும் மனைவியும் நிலம் அவங்களுக்குள்ளது விற்றாங்க. கொண்டு வந்து ஒரு பங்கை வஞ்சித்து திருடி, ஒரு பங்கை கொண்டு வந்து பாதி திருடிட்டாங்க, பாதியை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்காங்க? சபையில் கொண்டு வந்து பேதுருக்கிட்ட கொடுக்குறாங்க, ஊழியக்காரங்கிட்ட. இப்போ பேதுரு அதை பார்த்து சொல்கிறார், அவங்க விற்றது அவருக்கு தெரியாது, அவங்க ஒளிச்சு வச்சதும் அவங்களுக்கு தெரியாது, பேதுருக்கு தெரியாது. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாமே. அதை விற்கும் முன்னே, அந்த நிலத்தை விற்கும் முன்னே, அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அந்த நிலம் உனக்கு சொந்தமானது தானே. அதை விற்ற பின்பும், அந்த நிலத்தை விற்ற பின்பும், அதன் கிரயம், அதனுடைய தொகை உன் வசத்தில் இருக்கவில்லையோ? உன்னிடத்தில் இருந்தது. நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் நீ கொண்டது என்ன? ஒரு பாதி எடுத்து வைத்து விட்டு பாதியை கொண்டு வந்து கொடுக்கும்படி உன் ஆத்துமா உன்னை திசை திருப்பதற்கு இடம் கொடுத்தது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, நீ மனுஷனிடத்தில் இல்லை, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். இந்த ஆத்மா என்ன செய்ய வைக்குது? ரெண்டாவது இப்போ பொய் சொல்ல வைக்குது. இந்த ஆத்மா பொய் சொல்ல வைக்குது. அனனியாவும் சப்பீராலும் நல்ல பக்தி உள்ளவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, சபைக்கு பிரயோஜனமானவங்க, சாட்சியாக இருந்த குடும்பம்தான். பணம் 10 செய்யணுவாங்கள்ல, இவன் 11வது காரியத்தையும் செய்துட்டான். பணத்தை சொத்தை விற்றான், அதனுடைய தொகை இருக்குது, கொண்டு வந்து அப்போஸ்தலர் கையில் கொடுக்கறதுக்கு பதில் பாதி எடுத்துக்கிட்டேன். அது சொல்லம்ல, ஐயா பாதி எடுத்துட்டேன் ஐயா, பாதி வச்சிருக்கிறேன், பாதி கொடுத்துருக்கிறேன் ஐயா சொன்ன மரணம் வந்திருக்காது, அழிவு வந்திருக்காது, தேவனுடைய கோபம் வந்திருக்காது. இவன் கொண்டு வந்து கொடுத்த அனனியா கொடுத்த உடனே பேர் சொல்கிறார், இந்த நிலத்தை அனனியாவே, இந்த நிலத்தை விற்கிறதுக்கு முன்னால் நிலம் உன் பேர தானே இருந்து, விற்ற பிறகு அந்த கிரயம் உன் கையில் தானே இருந்தது. இப்போ பொய் சொல்லும்படி உன் ஆத்துமா, பொய் சொல்லும்படி உன் ஆத்துமா என்ன பண்ணியிருக்க? உனக்குள்ள அந்த உந்துதலை தந்திருக்குதே. நீ வந்து இப்போ பாதி வித்துட்டு இவ்வளவு தான் வித்துன்னு சொல்கிறிய. சொன்ன உடனே பேர் சொல்கிறார், நீ என்கிட்ட போய் சொல்ல, யார்கிட்ட சொல்கிற? தேவனிடத்தில் நீ போய் சொல்லியிருக்கிற, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நீ போய் சொல்லியிருக்கிற, அவ்வளோதான் சொன்னார். அப்போது அங்கேயே விழுந்து செத்து போயிட்டான், அவ்வளோதான். செத்து போன மாதம் தானே அந்த செய்தி, இந்த பாட்டு வந்தது. இப்போ பயப்பட வேண்டாம், இப்போ அந்த உணர்வு இல்லை. கடந்த மாதத்தில் 1 மாதம் ஆகுறது, 1 மாதம் முடிஞ்சு 2 வாரம் ஆகுது. அப்போ நான் எனக்கும் மறந்துட்டு, மரண செய்தி சம்மந்தமே இல்லாத உள்ள என்ட்ரு ஆகிட்டே இருக்குதுன்னு சொன்னேன். ஏதோ சம்திங் மரண செய்தி எனக்கு வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் மறந்துட்டு, அதோட எனக்கு கவனம் இல்லை. அருமையான மகள் அதை புவனேஸ்வரி இறந்த பிறகு ஒரு சிலர் எனக்கு அப்போ தான் ஞாபகப்படுத்தினாங்க, நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படின்ட்டு. என்ன சொல்கிறேன்னா, இப்போது அந்த சப்ஜெக்ட் தான் போயிட்டுருக்குது. ஆனாலும்
அந்த உணர்வு, அந்த கர்த்தர் கொடுக்குற அந்த உணர்வோ பாரமோ அதை குறித்து இல்லை, மரண செய்தி இல்லை. ஆனால் பொய் சொல்லும்படி அவன் ஆத்துமா என்ன பண்ணியிருக்கு, அவனை திசை திருப்பி விட்டுருக்குது, திசை திருப்பி இருக்குது. பேதுரு சொன்னார், நீ என்கிட்ட போய் சொல்லப்பா, ஊழியக்காரங்கிட்ட இல்லை. நீ ஊழியக்காரங்கிட்ட சொல்கிறதும் யார்கிட்ட சொல்கிற மாதிரி தான். தேவனுக்கு முன்பாக நீ சொல்கிறதுக்கு அடையாளம் நீ என்கிட்ட போய் சொல்ல. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் போய் சொல்லியிருக்கிற, தேவனுக்கு விரோதமாய் போய் சொல்லியிருக்கிற அப்படின்னு சொன்னான். விழுந்து செத்து போயிட்டான். கொண்டு போய் நம்ம ஆட்கள் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. திரும்ப அவனுடைய மனைவி வருது, என்ன அத்தான் போனார் இன்னும் காணுமே, பார்த்துட்டு வரலாம். என்ன அங்கே பாசுக்கிட்ட ரொம்ப நேரம் உட்காந்து பேசுவார். அந்த ஆள் போனால் அப்படித்தான், பாசு ரொம்ப நேரம் பேசுவார், நம்ம போனால் தான் கட் பண்ணி கூப்பிட்டு வர முடியும் அப்படின்னு இந்த அம்மா வருது. உள்ளே என்ட்ராகுது. உள்ளே என்ட்ரான உடனே புருஷன் செத்தது தெரியாது, எதுவுமே தெரியாது. வந்த உடனே கேட்குறாரு, என்னம்மா விஷயம், இவ்வளவுக்கு தான் விற்றீங்களா? ஆமாம் ஐயா, அவ்வளவுக்கு தான். ஏன்னா புருஷனுக்கு மனைவிக்கும் அந்த ஆத்மா ஒன்றா ஒரு மனதை கொடுத்துருக்குது பொய் சொல்கிறதுக்கு. சில நேரம் புருஷனும் மனைவி ஒன்றா சேர்ந்து பொய் சொல்லுவாங்க. சில நேரம் புருஷன் பொய் சொல்லிடுவார், மனைவிகிட்ட மாட்டிக்கிடுவார். மனைவி பொய் சொல்லிவிட்டு புருஷன்கிட்ட மாட்டிக்கிடுவாங்க. ஆனால் சில நேரத்தில் சில காரியங்களை பேசுவதற்கு ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டும் செயல்படுகிற அந்த உணர்வுகள் இருக்கும் சில வேளைகளில். சப்பீரா வந்த உடனே கேட்குறான், ஆமையா இவ்வளவுக்கு தான் ஏன் வித்த, எங்கேயா அத்தனை காணும், மச்சானும் இல்லை, மாமனும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. இப்போ தான் பார், பொய் சொல்லி கர்த்தருக்கு விரோதமாய் பொய் சொல்ல வச்சதுனால இறந்து போனான். அடக்கம் பண்ணிட்டு வாராங்கன்னு சொன்ன உடனே, ஐயோ நம்மளும் பொய் சொல்லிட்டோம், ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்லிட்டோமேண்டு அப்போவே அவளும் ஜீவனும் போயிட்டு செகண்ட் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வாராங்க. என்ன சொல்கிறேன்னா, இந்த வசனத்தில் உன் ஆத்துமாவை கண்டித்து வை, கண்டித்து வை உன் ஆத்துமாவை, உன்னை பொய் சொல்லும்படி உன்னை ஏவி தூண்டி சாபத்துக்குள்ள அழிவுக்குள்ள உன்னை நடத்துவதற்கு உன் ஆத்துமா துடிச்சுக்கிட்டு இருக்குது. பொய் சொல்லாத, வாழ்க்கையில் பொய் சொல்லாத. பொய் சொல்லி நீ ஒரு சாதனை படைக்கிறத விட உண்மையை சொல்லி நீ நேர்மையான வழியில் போயிடு. சாதனை படைக்கணும் அவசியம் கூட இல்லை. பொய் சொல்லாத. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இருக்குது. பயப்படுகிறவர்களும், பயப்படுகிறவர்கள் அங்கே கோழைன்னு அர்த்தம், எல்லாத்துக்கும் கோழையாக இருக்கிறது. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும், எடுத்துட்டீங்களா? இவ்வளவு தூரம் நான் வாசிக்கிறேன், வாசிக்கிறீங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானதை செய்கிறவர்களும் கொலைக்காரர்களும் விபச்சாரம் செய்கிறவர்களும் சூனியம் வைக்கிறவர்களும் விக்கிரக ஆராதனைக்காரரும் யாருங்க? பொய் பேசுகிற அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். நீ விபச்சாரம் பண்ண என்ன தண்டனையோ, பொய் பேசினா அதே தண்டனை தான். பொய்யர் அனைவரும், சின்ன ஒரு பொய் தானையா சொல்லி இருக்கிறேன். பொய்யில் சின்ன பொய் பெரிய பொய் இல்லை. பாய்சனில் ஒரு ட்ராப் போட்டாலும் பாய்சன் தான், நீ பாட்டில் ஃபுல்லாக ஊற்றினாலும் பாய்சன் தான். அது பொய்யில் சின்ன பொய்க்கு ஒரு தண்டனை, பெரிய பொய்க்கு ஒரு தண்டனை அப்படிலாம் கிடையாது. பொய் தான். அந்த பொய் பேச வைக்கிறது இந்த ஆத்மா உள்ளே இருந்தில்ல, சொல்லு நான் தெரியவா போகுது, அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, பாசுக்கு நான் தெரியப்பா சொல்லு, ஒருமனப்பட்டுறீங்க. கர்த்தருக்கு பயந்துருங்க, உங்கள் வாயில் பொய் வராத இருக்கட்டும். பொய் பேச தூண்டுகிற கண்டதுக்கெல்லாம் பொய் சொல்கிறது. சிலருக்கெல்லாம் சொல்லுவாங்களே, பொய்ன்னு அவனுக்கு சக்கரை பொங்கல் மாதிரி. சில ஆட்கள் வாயை திறந்தாலுமே பொய் 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 பொய். ஏடா அந்த ஊர்லேயே உங்கள் அப்பா ரொம்ப பொய் சொல்லுவாராமே, பயங்கரமாக பொய் அப்படின்னு கேட்டாங்களாம்.
அவன் சொன்னான், ஆமாம் எங்கள் அப்பா அவரை வின் பண்ண பொய் பேசுறதுல அவரை வின் பண்ணவே முடியாது அப்படின்னார். உடனே உங்கள் அப்பா எங்கடா போயிருக்காரு, உங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு ஒருத்தர் வந்து கேட்டாரம்மா. அவர் சொன்னான்னா, யானையை கொன்று எறும்புக்கு தீனி போட்டு வர போயிருக்காரு எங்கள் அப்பான்னானா. யானையை கொன்று எறும்புக்கு தீனி போட்டு வர போயிருக்காரு. நான் அவங்க அப்பா வந்தவனே சொன்னேன், எப்பா உங்களை தேடிட்டு ஒருத்தர் வந்தான், எங்கேன்னு கேட்டான், யானையை கொன்று எறும்புக்கு தீனி போட போயிருக்காரு எங்கள் அப்பான்னு சொன்னேன். அப்படின்ன உடனே அவங்க அப்பா அடித்து கொண்டு போய் தண்ணியில் அதை குழியில் போட்டு வந்தாங்க. எனக்கு பிறந்த பிள்ளை என்னை அவமானப்படுத்துறியாடா, இப்படி ஒரு பொய்யாடா, சின்ன பொய்யாடா சொல்லுவே நீ அப்படின்னு ரொம்ப கோபம் வந்து அடித்து கொண்டு போய் குழியில் போட்டு வந்துட்டான். அவன் போட்டு வர்றதுக்குள்ளே இவன் வீட்டுக்கு வந்துட்டானம்மா. ஆழமான கிணறு. இவன் வீட்டில் வந்து பார்க்குறேன், பிள்ளை வீட்டில் இருக்கான். எப்படிடா வந்த அப்படின்னு கேட்டவன். நான் சொன்னானா, நீங்கள் போட்ட உடனே மழை தூறல் வந்துச்சு, தூறல் தூறிக்கிட்டே இருக்கும்போது ஒரு தூரலாக பிடிச்சி மேலே ஏறி வந்துட்டேன்டாப்பா. அப்படி இன்னைக்கு தான் இப்போ தாண்டா நீ ஏன் புள்ள அப்படின்னா. மழை தூரில் பிடிச்சி ஏறி வர்ற அளவுக்கு அதையும் நம்பிட்டு இருக்கான் பார். பொய் எவ்வளோ கதை கட்டி விடுறான் பார். எல்லாத்துக்கும் பொய் பேசக்கூடாது. அப்போ எதுக்காவது பேசலாமான்னு கேட்கக்கூடாது. நரகம் போகணுன்னா பொய் பேசு. பொய்யர் அனைவரும் அக்னியும் கந்தகமும் எரிகிற இரண்டாவது மரணம். முதல் மரணம் சரீரத்தில் ஏற்படக்கூடிய மரணம். எல்லாருக்கும் அது ஒரே மரணம், எல்லாருக்கும் மரணம் உண்டு. அதே நேரத்தில் இந்த ஆத்மாவுக்கு ஒரு மரணம் இருக்கு. கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு நரகமா, அந்த நரகத்தில் தள்ளக்கூடிய அந்த மரணம் இரண்டாவது மரணம். அக்னியும் கந்தகமும் எரிகிற இரண்டாவது மரணம். அந்த கடலில் பங்கடைவார்கள் பொய் பேசுகிறவங்க. ஐயோ நான் இத்தனை வருஷமாக விசுவாசி அப்படின்னா பொய் பேசின லிஸ்டெல்லாம் பார்த்துட்டு, ஏம்மா நீ என்னம்மா கணக்கிலே வராத அளவுக்கு பொய் பேசியிருக்கிற, லிஸ்ட் போயிடும். என்ன சொல்கிறேன், அனனிய சப்பிரால் மாதிரி அந்த ஆத்துமா பொய் பேசுவதற்கு இடம் கொடுக்காத. அது சாபத்துக்கு நேரம் நடத்தும், தேவ கோபத்துக்கு நேரம் நடத்தும், அழிவுக்கு நேரம் நடத்தும். உங்கள் வாயில் பொய் வரக்கூடாது, உங்கள் வாயில் பொய் வரக்கூடாது. ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்பும் உள்ள தண்ணி வருமா அப்படின்னு கேட்குறார். வருமா? வராது. உயிரே போனாலும் உண்மையை சொல்லிட்டு உயிர் போட்டோம், பிரச்சனை கிடையாது. பொய் பேசாதே. பொய். அனனியா சப்பிரா ரொம்ப அபிஷேகம் பெற்றவங்க, சபைக்கு தூணாக இருந்தவங்க, பிரயோஜனமான குடும்பம் தான். ஆனால் அந்த பொய் பேசுறதுக்கு அந்த ஆத்துமா என்ன பண்ணியிருக்கு, அவங்கள கைட் பண்ணியிருக்குது. ஆத்மா பொய் பேச வச்சிருக்கு. அப்புறம் இப்படி பொய் பேசுறதுனால ஆத்மா கலங்காமல் என்ன பண்ணும், கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார், கண்டிக்கிறார். கண்டிக்கும் போது இந்த ஆத்மா என்ன பண்ணுது, இப்போ கலங்கிட்டு இருக்குது. ஸோ உங்களை பொய் பேச வைக்கிற அந்த ஆத்துமாவை கண்டித்து வை. உன் ஆத்துமாவை, ஆத்துமாவே என்னை பொய் பேச வைக்காத, உன்னை கண்டிக்கிறேன், உன்னை கண்டிக்கிறேன். வேதத்தில் ஒரு சில நிறைய வசனங்கள் இருக்குது. பொய் பேசி வந்த பிரச்சனை, அழிவு, அதை சொல்கிறேன். இங்கே யாரும் நீங்கள் பொய்யே பேச மாட்டீங்க, அது வேற. பொய் பேசுனது இங்கே யாருமே இல்லை, முகத்தை பார்த்தா தெரியுது. ஒரு நாள் கூட பொய் பேசியிருக்க மாட்டீங்க இல்லை, இங்கே இல்லை. அது வெளியில் யாராவது இருப்பாங்க ஒரு வேளை. ஆகவே உன் ஆத்துமாவை கண்டித்து வை, கண்டனம் பண்ணு. மறித்தாலும் மறிப்பினை தவிர பொய் பேசி தெரிஞ்சு நான் மறிக்க மாட்டேன். யாருக்கிட்டையும் பொய் பேச மாட்டேன், யாருக்கிட்டையும் பொய் பேச மாட்டேன். முடிவு எடுங்க. உன்னை பொய் பேச வச்சா உனக்கு அனுகூலமான காரியம் நடக்கும். உனக்கு இது லாபமாக இருக்குமே, இதெல்லாம் உனக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆச்சே. பொய் பேசு, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதா அப்படின்னு நினச்சி பொய் பேசாத. பயங்கரமான சாபம் வந்துடும். அதான் பைபிள் சொல்லுது. அனனியா சப்பிரா எதையுமே அனுபவிக்காது போயிட்டாங்க பாருங்கள். ஒரே ஒரு பொய் பேசும்படி அவங்க ஆத்மா ஒருமனப்பட்டிருக்குது. 2 பேருடைய ஆத்மாவும் பொய் பேச வச்சு அவன் வாழ்க்கையே கெடுத்து அழிச்சிருச்சு பாருங்கள். அதான்
கண்டித்து வை உன் ஆத்துமாவை. பொய் பேச தூண்டுகிற இந்த ஆத்துமாவை கண்டித்து வை, கண்டித்து வை. நீ வீட்டில் போய் எவ்வளோ கண்டிக்கிறே தெரியாது. பைபிள் வாசிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, பொய் பேசுகிற அந்த நாவை கர்த்தர் அருவருக்கிறார். சரியா? எதுக்கும் பொய் பேசாத. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் இல்லை என்றும் சொல்லுங்கள். இதுக்கு மீறி இருக்கிறது அநீதி, பாவம், அக்கிரமன்றார். உள்ளதை உள்ளபடி பேசு, அவ்வளோதான். கர்த்தர் அதன் மூலம் மகிமைப்படுவார். அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன், ஆமாம், உங்கள்கிட்ட பொய்யே இல்லை, உண்மையாக இருந்தால் நிறைவான பிளஸ்ஸிங்கை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆகவே உன்னை பொய் பேச தூண்டுகிற உன் ஆத்துமாவை கண்டித்து வை, கண்டித்து வை. தேர்ட் ஒன், அதில் இன்னொரு காரியம் இருக்குது. சங்கீதம் 1 சங்கீதம் 1 வசனம். 1 சங்கீதம் 1 வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாதே. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பாவிகள் நிற்கிற இடத்துல நிற்காதே. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் பரியாசக்காரன் உட்கார்ந்து பரியாசம் பண்ணிட்டு கேலி கூத்து அடிக்கிறது, அந்த இடத்துல உனக்கு என்ன ஜோலி? அங்க உட்காராத. காமெடி அடிச்சுட்டு உட்காந்துருப்பான், குடிச்சிட்டு வெறிச்சிட்டு பேசிட்டு இருப்பான், கெட்ட கெட்ட வார்த்தைகளை ஜாலியாக பேசிட்டு இருப்பான், போகிற வர லேடிஸுங்களை பார்த்து கேலி பண்ணிட்டு உட்காந்துருப்பான். அங்கே என்ன உனக்கு வேலைன்றார்? அங்கே என்ன வேலை? துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்காத. சங்கீதக்காரன் எழுதுறார், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்காதே, நடக்காத. கர்த்தர் சொல்றார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமானதை ஆலோசனை தர்றார். ஆலோசனை கர்த்தர், அவர் பேர் என்னங்க? ஆலோசனை கர்த்தர். இதுவரைக்கும் அவருடைய ஆலோசனை, தேவனுடைய ஆலோசனை கேட்டவங்க யாரும் கெட்டு போனதோ, இடறி போனதோ, அழிஞ்சு போனதோ, எல்லாத்தையும் இழந்து போனதோ ஒருத்தர் கூட கிடையாது. அவருடைய ஆலோசனை கேட்டவங்க இன்னைக்கு வரைக்கும் உறுதியாக அசையாமல் கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்போ கர்த்தருடைய ஆலோசனை கேட்ட நீங்க துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்கும்படி உன் ஆத்துமா உன்னை திசை திருப்புகிறது. துன்மார்க்கனை யாரு? கர்த்தருக்கு பயப்படாதவன், கர்த்தருக்கு தேடாதவன், கர்த்தருக்கு அருவருப்பானதை செய்கிறவன், கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்கிறவன், பிரியமில்லாத பாதையிலே போகிறவன், கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்டவன் உனக்கு என்ன ஆலோசனை சொல்லுவாங்க? என்ன ஆலோசனை சொல்ல முடியும்? அவன் துன்மார்க்கன், துஷ்டத்தனமான ஆலோசனை தான் சொல்லுவான். 2 பேருக்கு சண்டை வருதா, ஏய் மாப்பிள்ளை விடாத, பொழந்துரு, நான் பார்த்துக்கிறேன்னுவான். பொழந்துட்ட பிறகு நீ தான் அவனை பார்க்கணும், அவன் தான் உன்னை பார்த்துட்டு இருக்கணும். என்ன, இவன் சொல்லிட்டு எங்கேயாவது போயிடுவான், ஆளே இருக்க மாட்டான். நீ தானடா பொழக்க சொன்ன, பொழந்துட்டேன், இப்போ அவன் கேஸு கொடுத்துட்டான், வந்து ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க, என்ன ஆகுறது? ஒன்றும் இல்லை, போயிட்டு வான்னு சொல்லுவான் ஜாலியாக. போயிட்டு வா. துன்மார்க்கன் கூட சேர்ந்தா அவன் செய்கிற தப்புக்கும் உனக்கும் சேர்த்து தண்டனை வரும், உனக்கும் தண்டனை வரும் சேர்த்து. அதான் சொல்கிறார், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்காத. துன்மார்க்கன் சொல்கிற ஆலோசனை நடக்காத. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன். என்ன ஆலோசனை? துன்மார்க்கன் யார்? எப்படிப்பட்டவனாக இருந்தவன் துன்மார்க்கன் ஆயிட்டான்? அவன் கொடுத்த ஆலோசனை என்ன? நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். வெளிப்படுத்தல் 2:14 வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு, உன்மேல் எனக்கு குறை உண்டு.
விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் வேசித்தனம் செய்வதற்கும் ஏதுவான இடரலை இதை செய்வதற்கு ஏற்ற காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக போடும்படி அந்த இடரலை கொண்டு வரும்படி பாலாக் என்ற ராஜாவுக்கு போதித்த ஆலோசனை கொடுத்த பீலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அதை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இந்த காரியத்தை குறித்து உன்னிடத்தில் குறை உண்டுன்னு சொல்றார். என்ன சொல்லிட்டான்? பீலேயாம் ஒரு தீர்க்கதரிசி. பாலாக் ஒரு ராஜா, மோவாப் ராஜா. அவன் வனாந்தரத்திலே பிரயாணப்பட்டு கானானுக்கு போக வேண்டிய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி அவன் பீலேயாமை கூப்பிடுறான். ஏன்னா தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தை கர்த்தர் அப்படியே செய்வார். ஆகவே பாலாக் ராஜா என்ன பண்ணான்னா, பீலேயாமுக்கு ஆள் அனுப்பி வர சொல்கிறான். நீ ஒன்றும் பண்ண வேண்டாப்பா, இந்த ஜனங்களை மட்டும் சபிக்கணும், அவ்வளோதான், நீ சபிக்கணும், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னா. சரி வா, உனக்கு இவ்வளோ தரேன் கூலி, லஞ்சம் வாங்கிட்டு சபிக்கிறதுக்கு போகிறான். அவன் சொல்கிற ஏற்பாடெல்லாம் பண்ணி வைக்கிறான். பண்ணி வச்சுட்டு ஒரு திசையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி வாய் திறக்கிறான். ஆசீர்வாதமாக தான் வருது. திரும்ப அடுத்த திசையில் பார்க்குறான். சபிக்கிறதுக்கு அவன் வாய் திறந்து சாபத்தை பேசுவதற்காக கேட்குறான். ஆசீர்வாதமான வார்த்தை வருது. ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. ஏடா உனக்கு இவ்வளோ பைசா தரேன், பத்தலைன்னா கேளு, என்ன வேணாலும் தாரேன் உனக்கு, சபிக்கணும், அவ்வளோதான். அந்த ஜனங்கள் சாபத்துக்குள்ளே போயிடணும். உடனே கூப்பிட்டாய், திரும்ப பேசி எல்லாம் ரெடி பண்ணிட்டான். திரும்ப போகிறான். எல்லா இடத்துலையும் பார்த்து சபிக்க ஆரம்பிக்கிறான். ஆசீர்வாதமாக தான் வருது. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே, உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது, நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருப்பது யாருக்கு பிரியமானது? கர்த்தருக்கு பிரியமானது. இதை கெடுப்பதற்கு, உன் ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்கு, உன் ஆசீர்வாதத்தை அழிப்பதற்கு, உன் முன்னேற்றத்தை தடுப்பதற்கு யார் வந்திருக்கான்னா, பீலேயம், கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய மனுஷன், ஊழியக்காரன், தீர்க்கதரிசி. கூலி பண்ணுது, பைசா பண்ணுது. அவனை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டு பைசா வாங்கிட்டு சாபத்துக்கு வர, சபிக்கிறதுக்கு வர. அதை குறித்து கவனமாக இருங்க. எல்லாரும் சொல்கிறது தீர்க்க தரிசனம் எல்லாத்தையும் கூட்டி கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. செல்ஃபோனில் வர்றது எல்லாமே தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்கிற பேரில் நிறைய காரியங்கள் நடந்துகிட்ருக்குது. பி கேர்ஃபுல், எச்சரிக்கையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சபையில், உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரர் மூலமாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் தான். தீர்க்க தரிசனம். நீ ஜெபத்தோடு வந்தினா கர்த்தர் இன்னைக்குள்ள மன்னாவை உனக்கு கொடுக்காம சும்மா வெறுமையாக அனுப்பவே மாட்டார். உன்னோடு கூட பேசுவார், தெளிவாக பேசுவார், தெளிவாக பேசுவார், தெளிவாக பேசுவார். பீலேயாமு பணத்துக்கு ஆசைப்பட்டு கர்த்தருடைய சித்தத்தை விட்டுட்டான், கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டான். இப்போ பணம் பேச ஆரம்பிக்குது, சபிக்க ஆரம்பிக்கிறான். கிடைக்கல, முடியல. அவன் சொல்லிட்டான், இந்த ஜனத்தை யாராலும் என்ன பண்ண முடியாது, சபிக்க முடியாது, நீ விட்டுறியா அப்படின்ட்டான். இவங்க சபிக்கக்கூடியவர்கள் அல்ல, ஆசீர்வாதத்துக்காகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இவர்கள். இவர்களை யாராலும் சபிக்க முடியாது, யாராலும் இவருடைய பிரயாணத்தை தடுக்க முடியாது, யாராலும் இவர்களுக்கு விரோதமாக ஜெயிக்க முடியாது யுத்தம் பண்ணியும். ஏன்னா கர்த்தர்
எல்லாரும் கர்த்தர் எல்லார் கூடயும் இருக்கார். இவங்களை சபிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டான். ராஜாவுக்கும் இந்த பீலேயமுக்கும் பயங்கர பிரச்சனை வந்துட்டு. பீலேயம் ஒன்று சொல்லிட்டான், சரி ஒன்று பண்ணுறேன், நான் ஒரு ஆலோசனை தரேன், இந்த ஆலோசனைப்படி நீ செய்து விட்டால் கர்த்தருடைய கோபம் தானாக அவங்களுக்கு வந்து தானாக சாபத்துக்குள்ளே போயிடுவாங்க, மற்ற எந்த விதத்திலையும் இந்த கூட்டத்தை சபிக்க முடியாது அப்படின்ட்டா. அதை எண்ணாகமத்தில் 23 வாசிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமோ சூனியமோ ஏவலோ காவலோ ஒன்றும். நீ உண்மையாக கர்த்தரை சேவிக்கிறது உண்மையானால், நீ உண்மையாய் இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளையாய் இருப்பாயானால், அவருக்கு பயந்து வாழ்வாயானால், எந்த மந்திர சூனியம் பிள்ளை சூனியம் ஏவல் கேவல் ஒன்றும் உன்னை தொடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவன் கடைசி சொல்லிட்ட சபிக்க முடியாதியா அப்படின்ட்டான். ஒரு ஆலோசனை தரேன், அந்த ஆலோசனைப்படி செய்துட்டா கர்த்தருடைய கோபம் வரும், அந்த கோபம் அவர்களுக்கு சாபமாக மாறும். அவர் மட்டும்தான் சபிக்க முடியும், வேற யாராலும் சபிக்க முடியாது. தேவன் மட்டும்தான் அவங்க சாபத்துக்குள்ள அவர் மட்டும்தான் செய்ய முடியும். என்ன சொல்லிட்டு போனால் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு கடைசியாக சபிக்க முடியாதுன்ன உடனே ரொம்ப மனஸ்தாபம் வந்துருச்சு ரெண்டு பேத்துக்குள்ள. அவன் சொல்லிட்டான், பீலேயாம், நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். என்ன தெரியுமா? முதல் ஆலோசனை, நீ மோவாபினுடைய ஆண்கள் பெண்களுக்கு இஸ்ரவேலிருந்து தேவனுடைய ஜனங்கள்லேருந்து பெண்ணை எடு, மாப்பிள்ளை எடு, உனக்கு சம்பந்தம் கலந்துக்கிறு, அந்நியரோட கலக்கக்கூடாதுன்னு தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. நீ அங்கேருந்து மோவாப்பிலேருந்து இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள்லேருந்து பெண்ணோ மாப்பிள்ளையோ நீ அங்கேருந்து எடுத்துக்கிறு, அங்கேருந்து எடுத்துக்கோ. ஒன்று எடுத்துக்கிட்டா நீ வழிபடுகிற தெய்வத்தை, நீ பூஜிக்கிற அந்த காரியங்களை, நீ எந்த தெய்வத்தை வணங்குறையோ அதே தெய்வத்தை அவங்களும் வழிபடுவாங்க. நீ படைக்கிற எல்லாமே அவர்களுக்கும் கொடுங்க, அவங்களும் புசிப்பாங்க. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கணும், அதை நீ ரெடி பண்ணிடு. அது கர்த்தருக்கு பொல்லாத எரிச்சலை உண்டாக்கும், கோபத்தை உண்டாக்கும். ரெண்டு காரியத்தை சொன்னான் ரெவல்யூஷனில் வாசிக்கும்போது 2:14. ஆகிலும் சில காரியங்களை குறித்து எனக்கு உன் பேரில் எனக்கு குறை உண்டு, வருத்தம் உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதையெல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புசிக்கும்படி நீ அவர்களை வழி நடத்திடு. வேசித்தனம் பண்ணுவதற்கும், அந்த ஜனங்களோட இஸ்ரவேல் ஜனங்களோட மோவாபிய பெண்களையும் ஆண்களையும் விபச்சாரம் வேசித்தனம் பண்ணுவதற்கு கலப்பிடமாய் உண்டாக்குவதற்கு நீ வழி பண்ணு. இந்த ரெண்டு காரியமும் கர்த்தருக்கு அருவருப்பானது. இதை செய்ய தானே அவங்க சாபத்துக்குள்ளே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு காரியத்தை அந்த பாலாக்கு ராஜாவுக்கு பீலேயம் கர்த்தரை விட்டு விலகிட்டான். அதனால தான் இந்த பொல்லாத காரியத்துக்கு போயிருக்கான். கர்த்தர் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் மீறி போனான். கடைசியில் ஆண்டவர் சொன்னார், போட்டுமா ஆண்டவர்னு கேட்டான். முதல்ல வேண்டாம் ஐயா போகாத, திரும்பவும் போய் கேட்குறான், வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னார். இவன் கேட்குற மாதிரியே இல்லை, கீழ்ப்படுகிற மாதிரியே இல்லை. போய் கேட்குறான் திரும்ப, சரி போ. நம்ம கர்த்தர் ஒரு முறை சொன்னால் ஸ்டாப் பண்ணியிருக்க, மறுபடியும் அந்த தவறை செய்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஆத்மா இப்போ பணம் வாங்கிட்டு பதில் சொல்லணும் ராஜாவுக்கு. என்ன பண்ணுறது? உடனே அவன் சொல்லிட்டான், கர்த்தரை அனுப்பிட்டார், இப்போ சொல்ல முடியல. இந்த ரெண்டு காரியத்தையும் போட்டுட்டான். இப்போ எண்ணாகமம் 25ஆம் அதிகாரத்தில், எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் மாத்திர வாசிப்போம்.
இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் சீத்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபிய பெண்களோடு கூட விபச்சாரம் வேசித்தனம் பண்ணினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட அந்த மோவாபியர்கள் தங்கள் தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட பலிகளை விருந்துண்ணும்படி பலிகளை அங்கே பூஜிக்கப்பட்ட அந்த ஆகாரங்களை புசித்தார்கள். ஜனங்களை அழைத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து இஸ்ரவேல் ஜனங்கள் போய் அதை புசித்தார்கள். அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். அவர்களுடைய தெய்வத்தை வணங்கினார்கள். இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அவர்களுடைய விக்கிரகத்தை, மோவாபிய விக்கிரகத்தை பிடித்து கொண்டார்கள். அதை வணங்க ஆரம்பித்தார்கள். அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. அதனால் கர்த்தரை விட்டுட்டு மோவாபிய ஜனங்களோட கலந்து வேசித்தனம் பண்ணவும் அவர்களுடைய விக்கிரகங்களை வழிபட்டு அதற்கு படைக்கப்பட்டவைகளை புசித்ததினால் தேவனுடைய கோபம் வந்தது. தேவனுடைய கோபம் வந்தது. கோபம் வந்தால் என்ன பண்ணுவார்? இப்போ கடிந்து கொள்ளுவார். அது அப்படியே அவங்களுக்கு சாபமாக மாறுச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கப்புறம் அந்த சந்ததிகள் அப்படியே மாறி 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 எல்லா கர்த்தரை விட்டு தூரம் விலகி போயிட்டாங்கப்பா. என்ன சொல்கிறேன்னா, இந்த வாசிக்கப்பட்ட அந்த 3வது காரியம் என்ன செய்யக்கூடாது? என்னங்க? துன்மார்க்கனுடைய பீலேயாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்தவன் இப்போ யாரை மாறிட்டான்? துன்மார்க்கனா, கர்த்தருக்கு விரோதமானவனாய் மாறிட்டான். ஒரு தீர்க்கதரிசியை, நல்ல ஒரு தீர்க்கதரிசியே மாற முடியுமானா? நீங்களும் நானும் மாற முடியுமா முடியாதா? கர்த்தரை விட்டு விலக முடியுமா முடியாதா? முடியும். இந்த அதான் சொல்கிறார் ஆண்டவர், நீ துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்காதப்பா. நடந்தினா உனக்குள்ள, உன் சந்ததிக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள சாபம் வந்துடும். மற்றவன் சொல்கிற ஆலோசனையை மட்டும் கேட்குறியே. கர்த்தர் சொல்கிறார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவர் ஆலோசனை கர்த்தர். நோவாவுக்கு ஆலோசனை சொன்னார், அந்த குடும்பம் பிழைச்சது, பாதுகாக்கப்பட்டது. யாருக்கெல்லாம் கர்த்தர் ஆலோசனை கொடுத்தாரோ அவங்களாம் பாருங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாக இருந்தாங்க. நீ மற்றவனுடைய ஆலோசனை கேட்குற, ஒன்று தேவனுடைய ஆலோசனை கேளு, இல்லை ஊழியக்காரன் சொல்கிற ஆலோசனையை கேளு. ஊழியக்காரனுடைய ஆலோசனை கேள். ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள்லாம் சொன்னாங்களே, ஐயா எங்களுக்கு இடம் நெருக்கமாக இருக்குது, வீடு கட்டி குடியிருக்கிறது யோர்தான் நதி ஓரத்தில், மரங்களை வெட்டி நாங்கள் வீடு கட்டணும், எங்களுக்கு விசாலமாக இடம் வேணும், நாங்கள் போய் வெட்டலாமான்னு போய் ஆலோசனை யார்கிட்ட கேட்டாங்க? எலிசா தீர்க்கதரிசின் இடத்துல. ஊழியக்காரனுடைய ஆலோசனை அவசியம். இன்னைக்கு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், அதுக்கு முன்னாலெல்லாம் இருந்த ஆரம்பத்தில் இருந்த குடும்பங்கள்லாம் எந்த காரியமாக இருந்தாலும் ஊழியக்காரங்கிட்ட பேசுவாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறதுல ஒரு சிலர், 1-2 பேர், அவ்வளோதான். என்ன பாசு வேணான்னுவார், யாராவது தடை சொல்லுவார். ஊழியக்காரன் வேணான்னு விடு, அது உனக்கு என்றைக்குமே ஆசீர்வாதமாக இருக்கும். இதை முடின்னா முடி, அது உனக்கு ஆசீர்வாதம். செய்யாத, உனக்கு எல்லாம் அனுகூலமாக தான் இருக்கும். ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறாருன்னு சொல்கிறேன். நீ செய்ய வேண்டிய காரியங்களுக்கு ஊழியக்காரன் மட்டும்தாங்க உண்மையாக ஆலோசனை தர முடியும். எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம உனக்கு ஆலோசனை சொல்கிறது ஊழியக்காரனாக தான் இருக்கணும். வேற யாரும் உனக்கு உயிர் நண்பனாக இருந்தால் கூட சரி, இல்லை உனக்கு ரொம்ப க்ளோஸான நபராக இருந்தாலும் சரி, அல்லது உன் குடும்பத்துக்குள்ள முக்கியமான நபராக இருந்தாலும் சரி, உனக்கு யாரும் நல்ல ஆலோசனை தரமாட்டாங்க. ஆலோசனை கொடுக்கறது மாதிரி தான் இருக்கும். உன் குடும்பத்தை அப்படியே தலைகீழ கமுத்தி விட்டுருவாங்க.
உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும். அதுதான் அவன் கொடுக்குற ஆலோசனையுடைய அடித்தளம். ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும், அவங்க சொல்கிறது பேசுகிறது எல்லாமே நல்லா இருக்கும். பின்னாடி அதனுடைய விளைவு ஆபத்தாக இருக்கும், ரொம்ப அழிவுக்கு ஏதோ காரியமாக இருக்கும். ஊழியக்காரர் ஒரு நாளும் உங்களை ஆபத்துக்கு நேராவோ அழிவுக்கு நேராவோ இழப்புக்கு நேராவோ ஆலோசனை ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும், மற்ற ஊழியக்காரங்களாம் எப்படின்னு தெரியாது, என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் யாரும் இடறி போகிறதுக்கு நான் ஒரு நாளும் ஆலோசனை சொல்லலை. இது வரைக்கும் என்னுடைய ஆலோசனை கேட்டவங்க இன்றைக்கு வரைக்கும் நல்லா தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்காத. அப்போ துன்மார்க்க சொல்கிறத கேட்கும்படி இந்த ஆத்துமா உன்னை என்ன பண்ணுது? ஊழியக்காரன் சொல்கிறது அவசியமே இல்லை, கர்த்தருடைய ஆலோசனை அவசியம் இல்லை. குடிகாரன் சொல்கிறதும் விபச்சாரக்காரன் சொல்கிறதும் கர்த்தருக்கு பயப்படாதவன், துணிகரமானவன், கொள்ள அடிக்கிறவன், லஞ்சம் வாங்குறவன் சொல்கிறதும் உனக்கு முக்கிய ஆலோசனை தெரியுது, உனக்கு அனுகூல மாதிரி தான் தெரியும். அதை சொல்ற துன்மார்க்கன் அவன். யாரு? துன்மார்க்கன். அவனுடைய ஆலோசனை நடக்காதன்னு சொல்லிட்டார். அந்த ஆலோசனை கேட்கும்படி உன் ஆத்துமாவை திசை திருப்புகிற, உன் ஆத்துமாவை என்ன பண்ணு? கடிந்துகொள். கடிந்துகொள், உன் ஆத்துமாவை கடிந்துகொள். நம்ம இந்த ஆத்துமாவை விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அது போகிற இடமெல்லாம் சரிதான். என் மனசில் ஒன்று தோணுச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும். நெவர் அப்படி சொல்லாத. நீ ஜெபம் பண்ணுற பிள்ளையா, உண்மையாக தேவனுக்கு பயந்து இருக்கிறியா, பரிசுத்தமாக இருக்கிறியா, ஒருவேளை நீ தீர்மானிக்கிறது நல்லதாக கூட இருக்கலாம். ஆனால் உன்னையும் இடற பண்ணுறதுக்கு ஒரு துன்மார்க்கன் ரெடியாக இருக்கிறான்ற, உன்னையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, உன்னுடைய ஆசீர்வாதத்தை அழிப்பதற்கு, உன்னை இடற பண்ணுறதுக்கு ஒரு துன்மார்க்கன் இருக்கிறான், உனக்கு தவறான ஆலோசனை கொடுக்கறது. இப்போ நல்லா இருக்கும், ஆரம்பத்தில் துன்மார்க்கம் கொடுக்குற ஆலோசனை மாதிரி வேறு யாரும் இல்லை. ஐயோ என்ன எப்படிலாம் சொல்கிறான் பாருங்கள், ஐடியா கொடுக்குறான் பாருங்கள், நல்லதம்பா இருக்கும் ஐடியா. ஆகவே கர்த்தர் சொல்கிறார், துன்மார்க்கனுடைய அவன் பீலேயாம் துன்மார்க்கன், அவன் கொடுக்குற ஆலோசனை கேட்காத, முழங்கால் போடு. அதாவது என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி என்ன செய்ய? காத்திரு, அமர்ந்திரு. அவர் உனக்கு ஆலோசனை தருவார், உன்னை இடராதபடி காத்து கொள்ளுவார், உன்னை துன்மார்க்கனுடைய ஆலோசனைக்கு விலைக்கு காத்து கொள்வார், உன்னை பொய் சொல்லுகிற அந்த ஆவிக்கு விலைக்கு உன்னை பாதுகாப்பார். உன்னை இப்போ 3 காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம். முதல் காரியம் என்னங்க? நீதிமொழிகளில் நல்லா இருக்கு. என்னப்பா? தனக்கு அடாத வழக்கில் மூக்க நுழைக்காத, நீ என்ட்ரு ஆகாத அப்படின்னு எச்சரிக்கிறார். உன் ஆத்துமாவை நீ கடிந்து கொள். இப்படி தேவையில்லாத காரியத்தில் உன்னை என்ட்ரு ஆகிற உன் ஆத்துமா உன்னை வழி நடத்தாமல் நீயே போக முடியாது. உன் ஆத்துமா உன்னை வழி நடத்துது. உனக்கு தகுதி இல்லாத, அதாவது தேவையில்லாத காரியத்தில் தலையிட தூண்டுற உன் ஆத்துமாவை கடிந்து கொள். வீட்டில் போய் கடிந்து கொள். 2வது, பொய் சொல்ல தூண்டுகிற உன் ஆத்துமாவை, கர்த்தருக்கு விரோதமான பொய், ஊழியக்காரனுக்கு விரோதமாக போய், விசுவாசிகளுக்கு விரோதமாக போய், குடும்பத்துக்குள்ளேயே போய், நிறைய பேருக்குள்ளே போய் சரளமாக வருது. கர்த்தர் எதை சொன்னாலும் தண்டிக்கிறது இல்லைல்ல, அந்த துணிகரம்தான், அந்த துணிகரம். ஆகவே பொய் சொல்லும்படி ஒரு சபை விசுவாசிங்க அபிஷேகம் பெற்று சபைக்கு தூணா இருந்த அனனியா சப்பீராள், சத்தியத்தின்படி வாழ்ந்தவங்க, சபைக்கு பிரயோஜனமானவங்க, அவங்களுக்குள்ளேயே அந்த பொய்யை பேச ஆத்துமாவுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. உன்னை பொய் பேச வச்சு உன் ஆசீர்வாதத்தை கெடுக்க, உன்னை அழிக்க உன் ஆத்துமா ஆவலா காத்திருக்குல்ல, கடிந்து கொள் உன் ஆத்துமாவை. உன்னை பொய் பேச வைக்கிற ஆத்துமாவை கடிந்து கொள். தனக்கு அடாத வழக்கில் தலையிட வைக்கிற ஆத்துமாவை கடிந்து கொள். ஆத்துமாவை கடிந்து கொள். 3வது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை
வேற யாருடைய ஆலோசனை நீ கேட்டு பாரு, இதுக்கு மேலே கேட்டு பாருங்க. என்ன பாதையில் கொண்டு போய் விடுறான் பார், உன்னை எந்த முக்கில் கொண்டு போய் விடுறான் பாருங்க. அதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீ யாரு எந்த ஆலோசனை கேட்குறன்னு தெரியல, யாருடைய ஆலோசனைக்கு முக்கியத்துவம் தர்றீங்கன்னு தெரியல. உன்னை கடைசியில் கொண்டு போய் சேஸில் ராஜா கொண்டு கார்னர் படுத்துகிற மாதிரி உட்கார வச்சிருவான், அவ்வளோதான். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்காது. தேவனுடைய ஆலோசனைக்காக காத்துரு. ஊழியக்காரர் சொல்கிற ஆலோசனை அவசியம். எலிசா கிட்ட கேட்டாங்க, போய் வெட்டுங்கண்ணா. வெட்டிக்கிட்டு இருக்கும்போது கோடாரி துண்டு விழுந்துருச்சு, இரும்பு. கத்துறா, ஐயா இரவலாக வாங்கினது எங்கே விழுந்துச்சின்னு தெரியல, தண்ணியில் விழுந்துச்சு. எலிசா அங்கே வந்ததுனால நீங்களும் வாங்கன்னு கூட்டிகிட்டு போனான். ஊழியக்காரன் எப்போதும் குடும்பத்தோடு ஐக்கியமாக இருக்கணும். ஏற்கனவே ஒரு செய்தி எடுத்திருக்கிறேன்னா, ஊழியக்காரனோட ஐக்கியம் இருக்கணும். உனக்கு யார் யார் கூடவோ ஐக்கியம் இருக்குது, அன்பு இருக்குது. ஊழியக்காரனுடைய குடும்பத்தோட ஐக்கியமாக இருந்து பாருங்கள். ஒரு நாளும் உன் குடும்பம் இடறி போகாது, கெட்டு போகாது. இன்னும் சாட்சியை ஆசீர்வாதமாக தான் வைப்பார் கர்த்தர், சாட்சியாக தான் வைப்பார். ஊழியக்காரன் சொன்ன உடனே எலிசா கேட்குறாரு, எங்கே விளைஞ்சி? ஒரு பச்சை கம்பை வெட்டி போட்டால் இரும்பு துண்டு மிதந்துச்சு. அற்புதம் நடக்கும். ஊழியக்காரன் கூட இருந்தால் அற்புதம் நடக்கும். நான் சும்மா சொல்ல, இருதயத்தில் உணர்ந்து சொல்கிறேன். ஊழியக்காரங்க யாரெல்லாம் உண்மையாக ஐக்கியம் வச்சுருக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நீ இழந்து போனெல்லாம் திருப்பிக்கிட்டே இருப்ப. அடுத்தது எடுத்து கொடுத்தான், அதோடு கொண்டு போயிட்டான். எடுத்துக்கிட்டு போய் வாங்கின இடத்துல கொடுத்துட்டான். என்ன சொல்கிறேன்னா, துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்காத, ஊழியக்காரனுடைய ஆலோசனை கேள். ரொம்ப முக்கியம் உனக்கு. கடைசி நாட்களில் இந்த 3 காரியத்துக்காக உன் ஆத்துமா உன்னை இடற பண்ணாதபடி எல்லாரும் எழுதி நின்று கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். தனக்கடாத காரியங்கள் ஒருவேளை தலையிட்டு இருந்தால் இன்றைக்கி சரிப்படுத்திக்கிறீங்க. பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிற நபர்கள் இன்றைக்கி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. 3வது ஸ்தோத்திரம், ஆலோசனை. யாருடைய ஆலோசனை நீங்கள் கேட்டு இடறி போகிறீங்கன்னு தெரியல. இந்த 3 காரியத்தை உன் ஆத்மா உனக்கு கொண்டு வராதபடி கடிந்து கொள். உன் ஆத்மாவை கடிந்து கொள். கர்த்தர் உன் மேலே அன்பாக இருக்கிறார். அதனால தான் என்னமோ தெரியல, இதில் எத்தனை காரியத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் உன்னை பாதுகாக்கணும், உன்னை ஆசீர்வதிக்கணும், நீ இடறி போகாதபடி உன்னை நிலையா வைக்கணும்னு சொல்லி தான் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உன்னோடு கூட பேசுகிறார். யார் யார் எதில் மாட்டி இருக்கிறீங்கன்னு தெரியல. கரங்களை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுவோமா, ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு நீ கடிந்து கொள்ளணும். ஒருவேளை இங்கே கடிந்து கொள்ளனாலும் வீட்டில் போய் யாரெல்லாம் இதை உண்மையாக கடிந்து கொள்றீங்களோ, இந்த ஆத்துமா உன்னை எடற பண்ணுற ஆத்துமாவை நீ கடிந்து கொள். இல்லைன்னா கலக்கமும் வேதனையும் பாடுகளும், அதை வாஸ்த அந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போலவே உன் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இப்பவும் இருக்கு. இனி தொடரக்கூடாது. கர்த்தர் ஒரு விடுதலை தரணும்னு சொல்லி கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தரை நோக்கி நீ காத்துரு, கர்த்தரை நோக்கி காத்துரு. என் ஆத்துமாவே, இப்படி எடற பண்ற ஆத்துமா கர்த்தர் கடிந்து கொண்டாராம். அதனால அது கலங்கி போயிருக்குது. இப்போ நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு. அவர் கொடுக்கிற ஆலோசனை கேள். கர்த்தர் நேரா நடத்துவார், உன்னை நேரா நடத்துவார். அல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம். கடிந்து கொள் உன் ஆத்துமாவை. இந்த வார்த்தையின் மூலம் அநேக காரியங்களை ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறீர். உணர்த்தப்பட்ட பிள்ளைகள் சீர்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. நம்முடைய பிள்ளைகள் அதிலிருந்து விடுதலை பெறட்டும். ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்வீராக. வந்த எல்லா பிள்ளைகளையும் குடும்பமாய் தேவன் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.